எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. இந்த உலகத்திலேயே மிக மிக விலை மதிப்பு இல்லாதது எது தெரியுமா? நம்மளுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம்தான். அத யார்கிட்ட இருந்தும் இரவலா கிடைக்கவே கிடைக்காது. யார்கிட்டயாச்சும் போய் உங்க சந்தோஷத்தை எனக்கு 5 நிமிஷம் கடனா தரீங்களான்னு கேட்டு பாருங்களேன், கிடைக்குதான்னு. அதனால நம்மளுடைய மகிழ்ச்சி நமக்கு முக்கியம். அதுதான் எப்படி காலம் பொன் போன்றதோ, நம்மளுடைய சந்தோஷமும் ரொம்ப விலை மதிப்பில்லாதது. அத நீங்க தொலைச்சிடாதீங்க. போனா திரும்பி கிடைக்காது. இனி சொல்லி புரிய வைக்கவே முடியாது, பேசாம விட்டு தொலைச்சிடலாமா அப்படின்னு சில பிரச்சனைகள் வரும்போது அந்த இடத்துல அமைதியா இருந்துருங்க. உங்களுடைய அமைதி இருக்கு பாருங்க, அது நீங்க எத்தனை சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுவீங்கல்ல, அதோட அந்த மௌனம் எல்லாத்தையுமே அவங்களுக்கு புரிய வச்சிரும். அதனால சொல்லி புரிய வைக்க முடியாத இடத்துல நீங்க அமைதியா இருக்கிறது தான் நல்லது. தெரியாதவங்கள்ட்ட எப்படி பேசுறதுன்னு நம்ம யோசிப்போம். அதே நேரம் நம்ம கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட எப்படி பேசக்கூடாதுன்னு என்னைக்காச்சும் யோசித்திருக்கோமா? நிச்சயம் இல்லதானே. அதீத உரிமை எடுத்துக்கிட்டு பயங்கர உரிமை, பாசம், அதுல கோபம், வார்த்தைகளை விடுறது, எதுவுமே அளவுக்கு மீறி போனா அமிர்தமும் நஞ்சுதானே. இந்த அளவுக்கு அதிகமான பாசம், உரிமை, இதுல நம்ம வெளிப்படுத்துற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது நம்மளுக்கு பிடிச்சமானவங்களை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிடும். அவங்கள இழந்துருவோம். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து பேசுங்க. விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க. விட்டு கொடுக்கறதுன்னா என்ன? சரிக்கு சரி நின்று ஆர்கியூ பண்றதா? சரி சரி அப்படின்ட்டு விட்டு கொடுத்து போறதுதான் ரொம்ப அழகு. உரிமையில சரிக்கு சரி வாதாடுறதோட சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போங்களேன், அது ரொம்ப அழகு. அதுதான் விட்டு கொடுத்து. இப்படி சிலவற்றை நம்ம வாழ்க்கையில பின்பற்றணும்னா நமக்கு மகிழ்ச்சி தன்னால கிடைக்கும். உலகிலேயே விலை மதிப்பில்லாத மகிழ்ச்சி நமக்கு வேணும்னா இந்த மாதிரி சிலவற்றை நம்ம வாழ்க்கையில பின்பற்றதான் வேணும். நன்றி.